ஒருவன் முதலாளி, உலகை வென்றவன் தொழிலாளி. மாமா காலையில இருந்து பார்க்க முடியல. ஆமா, அந்த கேரியல் செட்டப் என்ன? அதே மும்பையில இருந்து என்னோட ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க போறேன். உனக்கு பாம்பேல எந்த சொந்தக்காரங்க? உன்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கான். ஆமா, என்ன இது? ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ரத்த கண்ணீர் டைட்டில் தெரியுது. என்ன தீபாவளி நல்லா நடந்துச்சா? நீ வீட்டுக்கு போ. நவராத்திரி அம்மன்ல ஒரு அம்மன் கெட்டப்ல உன் வைஃப் காத்துக்கிட்டு இருக்கா. இப்பதான்டா நான் ராம. கோபம் வந்தா பலராம, ஆத்திரம் வந்தா பரசுராம. பொண்டாட்டிக்கு ஆத்திரம் வந்தா நீ மத்தள ராமன் ஆயிருவா போ. அடடே, சாபம் குடுக்குறியாப்பா? உன்னோட சாபமும் அவளோட கோபமும் இந்த ராம முன்னாடி. அப்ப பாயால சொல்லாமே மாமா. இப்படித்தான் சொல்லணும். திடீர்னு உங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? கடலுக்குள்ள சுனாமி வந்தா யாருக்காச்சும் தெரியுமா? தைரியம் என் ரத்தத்துல இருக்கு, சாகசம் என் உடம்புல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நாத்தனா. கொஞ்சம் மூடுறியா? வீட்டுல பொண்டாட்டி கையால அடி வாங்கி ரத்த காயத்தோட இருக்கிறவனுங்களா என்ன பார்த்து காமெடி பண்றீங்களா? Stupid nonsense, bloody comedians of bloody fools, get lost. என்னடா எருமை மாதிரி நிக்கிற? வேற என்ன பண்றது? சைக்கிளை வந்துடுவா. நல்லடா. திடீர்னு இவனுக்கு என்னடா ஆச்சு? அர்த்த ராத்திரில கத்திக்கிட்டே போறான். அதான் அத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம ஃபாலோ பண்ணி உங்களுக்காக நாட்டுக்கோழி பிரியாணி ஸ்பெஷலா செய்ய சொன்ன. சாப்பிடுங்க சார். எனக்கு தினமும் ராமர் வேஷம் போட்டு விடுறீங்களே, உங்களுக்கு என்ன சார் தோடுது? யாருக்காவது கஷ்டம் வந்தா ராமான்னு கூப்பிடுவாங்க. அந்த ராமனுக்கே கஷ்டம் வந்தா யார கூப்பிடுவாருன்னு நினைச்சு பார்த்தேன். இது எப்படி போனா என்ன? என் பொண்டாட்டி என்ன இந்த கெட்டப்ல பார்த்ததுல இருந்து என்ன அடிக்கிறதையும் நிறுத்திட்டா. அவளுக்கு இப்ப எல்லாம் பேயும் பிடிக்கிறது இல்ல. நாளைக்கு லிவர் ஃப்ரை, அதுக்கு அடுத்த நாள் கிட்னி ஃப்ரை. உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வர்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சா? 3 பேர் தானே இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச ஆமா. கொஞ்சம் வாய்முறியா மாமா? இதே மாதிரி வேஷம் போட்டா நாங்களும் அடி வாங்காம தப்பிப்போம்ல. அட ஆமா இல்ல. ஜெய் ஸ்ரீராம். நிறுத்துங்க. நான் ஒரு பேரழகன். மன்மதன் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து என்ன பாக்குறவங்க எல்லாம் நீ சிம்பு மாதிரி இருக்க. அதனால எனக்கு மன்மதன் வேஷம் போடு. 140 ரூபா கூட. ஓசி கிடையாதா? எஸ்டிஆர் சிம்பு சார், என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க கோடீஸ்வரர், நான் பிச்சைக்காரன். நான் பண தேவைக்காக தான் இந்த தப்ப பண்றேன். குருநாதா போட்டு தொலைங்க. இவனுக்கு மன்மதன் வேஷம் போடுறவங்கள விடிஞ்சிரும். நான் கிளம்புறேன். நீ போயா. சமாளிக்க முடியாது. இதுல 10 தலை வேற. எல்லாம் என் தலை எழுத்து. ராவண விஷயத்துல இந்தானா வளையல்மா வளையல. நாராயண நாராயண. என்ன நம்ம ஊருக்கு இவ்வளவு சாமிங்க வந்திருக்கு? இவனுக்கு பிடிச்ச பையெல்லாம் போயிடணும். டேய் ஊசி, நீயா? நம்ம சாரி என்ன வேஷம்டா போட்டிருக்கா? ஆஞ்சநேயரா? ஏன்டா இந்த ஊருக்கு என்ன ஆக போதோ எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னையா அதெல்லாம்? ஊர்ல எல்லாருக்கும் பேய் பிடிச்சா உங்களுக்கு சாமி பிடிச்சிருச்சா என்ன? டோன்ட் சவுண்ட். நீ ஏதோ பெரிய புடிங்கி மாதிரி இந்த ஊர்ல இருந்து பேய விரட்டுறேன்னு எங்க இருந்து ஒரு பொண்ணை இங்க கூட்டு வந்த. ஆனா அவளால முடியாத என் மாமா இந்த மாதிரி வேஷம் போட்டு ஊரையே காப்பாத்தி வச்சிருக்காரு. தி கிரேட் மாமா. ஆமா, இது பேய்க்கும் தெய்வத்துக்குமான ஃபைட். கிளைமாக்ஸ்ல இந்த தெய்வங்கள்லாம் தான் ஜெயிக்கும். ஆமாடா, இனிமே கிளைமாக்ஸ் தான் நல்லா தெரியுது. போடா போ. பேய் ஓட்டுறன்னு வந்த பொண்ணு நீயும் துணிமணியை எடுத்துக்கிட்டு உடனே ஊரை விட்டு வெளில போங்க.
மாமா ம். வில்ல சரியா பிடிச்சுக்க இல்லாட்டா ராமர் இல்லன்றுவாங்க. அட என்ன விடு, இவனை பாரு கோயில்ல பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கான். சரியா சொல்லு. போஸ்டர் ஆஃப் த டே. எங்க எல்லாரையும் நீங்க இந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும் தானா? ஆடல் பாடலாம் எதுவும் கிடையாதா? ஏன் இல்ல, ஏற்கனவே என் தோட்டத்துல எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். குத்தாட்டம் பொண்ண நான் ரெடி பண்ணிருக்கேன். அப்படியா? அப்படியான்னு என் முகத்தை பார்க்காத, அங்க பாரு. நான் உன் வீட்டுக்காரர் இல்ல. இந்த கெட்டப்ல நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பூசாரி எங்க? அவன் ஆஞ்சநேயர் கெட்டப் போட்டிருக்கான். இப்ப எந்த மரத்துல இருக்கானோ போய் தேடி கண்டுபிடி. போ. இவனோடது என்ன வேஷம்? மன்மத வேஷம். இவன் மன்மதனா? இல்லம்மா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, மன்மதன் வேஷம் போட்டுக்கோன்னு இவங்க 2 பேரும் தான் சொன்னாங்க. இவன் போய் சொல்றான். நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம சிம்பு மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு அடம் புடிச்சு குருநாதர் கிட்ட இந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டான். வாயை திறந்து சொல்லுங்க குருநாதா. நீ சும்மா இருடா. எங்க மேக்கப்ப நாங்க போட்டோம், உங்க மேக்கப்ப நீங்க போடுங்க. வில்லேஜ் மொத்தத்துக்கு நீங்க மேக்கப் போடுங்க. அது வரைக்கும் மேக்கப்பே கிடையாது. ரெடி ஸ்டார்ட். வீட்டுக்கு போலாமா இல்ல இங்கே வச்சா? அப்பா அம்மா தாயே, எங்க கிட்ட மட்டும் வராதம்மா. உனக்கு நான் மேக்கப் போட்டு சமந்த அரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுறேன். குருநாதா, எந்த மூஞ்சி சமந்தாவா? டேய் சும்மா இருடா, அடிச்சு கொன்னுடுவாடா. என்ன கொன்னாலும் பரவாயில்ல, இத சமந்தான்னு ஒத்துக்க மாட்டேன். டேய் பூசாரி! பாத்தீங்களா, நான் தெளிவா எடுத்து சொன்னதும் புரிஞ்சுட்டு கிளம்பிட்டாங்க. இது என்னமோ அருந்ததி பட அனுஷ்கா மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகுது. ஜக்கம்மா டேய், மாயம்மா டேய், உனக்காம நீ போயம்மா. கெஞ்சி கேட்டுக்கறடா. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டேன். குருநாதா, அங்க பாருங்க ராமர் டக் அவுட். ஏன் என்ன அடிக்காத, நான் இப்போ கடவுள். எந்த கடவுள்டா? நீ மனசுல எந்த சாமியை நினைக்கிறியோ அந்த சாமி மாதிரியே நான் இருப்பேன். எந்த சாமியும் தெரியலையே. அப்ப ஒண்ணு செய்ய, தேங்காயை சுத்தி என் கால் முன்னாடி ஓட, அப்ப தெரியும். தேங்காவை இல்லடா, உன்னையே உடைக்கிறேன். என்னடா இது, அத்தனை ஆம்பளைகளை எகிரி எகிரி அடிக்கிறான். குருநாதா, இப்ப அந்த பொம்பளை இருக்கிற ஆக்ரோஷத்துல அவங்கள மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் அடி வெளுக்கலாம். டேய், நீ ராவணனாடா? என்னடா இது, ராவணனை இப்படி இழுத்துட்டு போறான். நான் ஒரு கதை சொல்றேன், வாடா வா வாடா. ஏய், வேண்டாமா, இப்பதான் என்ன அடிச்சு பிடிச்ச. நீயா? மாமா, நான் தான்டா. என்ன மாமா அது, சாமி வேஷம் போட்டாலும் பேய் சுத்தி சுத்தி அடிக்குது. எப்படா விடும்? எப்படி விடும்? நாம சாமி வேஷம் போட்டாலும் மனுஷங்க தான். மனுஷங்க நம்ம புண்ணியம் பண்ணல, அதனாலதான் சாமிக்கு கோபம் வந்து மழை வர வச்சுட்டாரு. நாம சாமிக்கு செஞ்ச பாவத்தை பார்த்து அந்த பேய்களுக்கு கூட கோபம் வந்து நம்மள துவைச்சு கஞ்சி போட்டு காய வச்சு இஸ்திரி போட்டுச்சுடா. மாமா, நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். முள்ளாலதான் எடுக்கணும். உனக்கு எங்க முள்ளு மாமா குதிச்சு? வரைக்கும் இன்னும் புரியலையா? மாமா, யாரு இப்படி அலறது? நம்ம ஆஞ்சநேயர் தான். அவனுக்கு விழுதா? அங்க பாரு, அங்க பாரு, பேய். மாமா, நம்ம வெளில போவேனா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்டா. என்ன? பேய் அவங்க எல்லாரும் அடிச்சது நம்மள மட்டும் ஏன்டா விட்டு வச்சிருக்கு? இந்த ஊர்ல இருக்கிற பேய்ங்களுக்கு நாட்டு பற்ற அதிகம். நாம அவங்களுக்கு சாமி வேஷம் போட்டதால அவங்கள புரட்டி புரட்டி அடிச்சது. நாம தேச பக்தர்கள் வேஷம் போட்டதுனால நம்மள விட்டுச்சு குருநாதா. அப்படின்னா இந்த கெட்டப்ல தப்பிச்சு போயிடலாமா? ஓடி போறது மட்டும் இல்ல குருநாதா, வாழ்நாள் முழுக்க நாம இந்த கெட்டப்ல தான் குருநாதா சுத்த போறோம். இதுதான் நம்மளை காப்பாத்தும், வேற வழி இல்ல. ஜெய் ஹிந்த். பணத்துக்காக என்னென்ன வேலை செய்யறது? வாடா, பேசாம வாடா. இவ்வளோ பணம் எதுல வரும்? பேசாம வா. ஏண்டா, முன்னாடி பின்னாடி யாரும் வராங்க பார்க்க மாட்டீங்களா? வாங்க. யாரோ 2 பேரு பணம் தப்பு அது இதுன்னு பேசிட்டு போனாங்க. எனக்கு சந்தேகம் வந்து அவங்க பின்னாடியே போனேன். கரெக்டா அவங்கள பிடிக்க போற நேரத்துல பின்னாடி இருந்து ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான். என்னங்க இதெல்லாம்? இப்பதான் லட்சியோட கதைக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அவளை கெட்டியா பிடிச்சுக்கடா. நிறுத்து நிறுத்து. என்ன கொண்டவங்கல்ல நீயும்
லட்சிய கொண்டது நீதானா? சொல்லு சொல்லு. லட்சியம் நான் கொல்லலைங்க. வேணும்னா திரும்ப பேய் அவங்களுக்குள்ள வர சொல்லு. அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன விட்டுருங்க. என்னம்மா இதெல்லாம்? அந்த லட்சியம் வந்து சொன்னதெல்லாம் உண்மைதானா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்பாம இருக்கிறது? இதுவரைக்கும் அந்த பேய் யாரையும் கொலை பண்ண முயற்சி பண்ணவே இல்ல. இன்னைக்கு இவனை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்குதுன்னா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். லட்சியம் எப்போ யாரு உடம்புக்குள்ள புகுந்து இவனை கொலை பண்ண போகுதுன்னு தெரியல. இவருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம இவரை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க.